ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற புதுசாக ஒரு சீரீஸ் வந்திருக்கு. அந்த சீரீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த சேனலில் சீரீஸை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 2 டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க கோஸ்ட், ஆக்சுவலாக அவங்களும் ஒரு பேய் தான். அந்த 2 பேய்களும் டிடெக்டிவாக இருக்காங்க. எப்படின்னா, ஒரு கேஸையும் அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அவங்களுடைய கோஸ்ட் திறமைகளை வச்சு அப்படின்ற சொல்கிற சீரீஸ் தான் இந்த டெட் பாய் டிடெக்டிவ்ஸ். இதில் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடோட நேம் த கேஸ் ஆஃப் கிறிஸ்டல் பேலஸ். செகண்ட் எபிசோடோட நேம் த கேஸ் ஆஃப் டாண்டலின் ஸ்ரைன். தேர்ட் எபிசோட பேர் த கேஸ் ஆஃப் டெவ்லின் ஹவுஸ். ஃபோர்த் எபிசோடோட பேர் த கேஸ் ஆஃப் லைட் ஹவுஸ் ஸ்லீப்பர்ஸ். ஃபிஃப்த் எபிசோட பேர் த கேஸ் ஆஃப் 2 டெட் ட்ராகன்ஸ். சிக்ஸ்த் எபிசோடோட பேர் த கேஸ் ஆஃப் க்ரீப்பிங் ஃபாரஸ்ட். செவன்த் எபிசோடோட பேர் த கேஸ் ஆஃப் வெரி லாங் ஸ்டேர்வே. எயித் எபிசோடோட பேர் த கேஸ் ஆஃப் ஹங்க்ரி ஸ்னேக். இந்த சீரீஸில் நமக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த கதைக்குள்ளே நம்மளே போயிடுவோம். ஆனால் இந்த கதையோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பேய் ஹாரர் தன்மை இருக்காது. ஏன்னா நமக்கு பார்க்குற 2 முக்கியமான கேரக்டர்ஸே பேயின்றப்போ நமக்கு பேயின்ற ஹாரர் தன்மை நமக்கு இருக்காது. ஆனால் இது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும், க்ரைமாக இருக்கும், அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி எமோஷ்னலான மூவியாக கூட சீரீஸாக கூட இருக்கும் மன்னிக்கவும். ஸோ இந்த சீரீஸை நம்ம எல்லோரும் பார்க்கலாம். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு த கேஸ் ஆஃப் கிறிஸ்டல் பேலஸ். இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு அந்த 2 கோஸ்டான டெட் பாய் டிடெக்டிவ்ஸுங்கிறவங்களோட இன்ட்ரடக்ஷனை பற்றி காமிக்கிறதுக்காக ஒரு வேர்ல்டு வார் 1 பேயை அவங்க அது பேய் நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ போகாமல் பூமியில் சுற்றிட்டுருக்கு. ஸோ அந்த பேயை எப்படி அவங்க திருப்பி அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் அப்படின்ற அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ போகிறது எப்படி, யார் போகணும் அப்படின்றத. ஸோ அவங்கக்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் எங்களுடைய இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு பேயாக இருக்குது. அந்த பேய் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த பொண்ணோட பேர் கிறிஸ்டல் பேலஸ். ஸோ கிறிஸ்டல் பேலஸை எப்படி அந்த பேய் இவங்க எப்படியோ ஓட்டிடுறாங்க. ஸோ அந்த பேய் ஓட்டினதுனால அந்த பொண்ணுக்கு எல்லாமே மறந்து போயிடுது. ஸோ அந்த கிறிஸ்டல் பேலஸ்ன்ற அந்த பேய் பிடிச்ச பொண்ணும் இந்த 2 டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் கூட தங்கிட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேஸ் எடுக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்க ஒரு கேஸை, ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கேஸை. அந்த சின்ன பொண்ணோடைய பேர் பெக்கி. ஸோ அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற இந்த எபிசோடு தான் த கேஸ் ஆஃப் கிறிஸ்டல் பேலஸ். இந்த எபிசோடில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டோரி. கடைசியாக ஒரு சூனியக்காரியை காட்டுவாங்க. அவங்களோட சூனியக்காரி தான் ஐ திங்க் இந்த சீரீஸ் ஃபுல்லாக அவங்க தான் வில்லின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கேரக்டர் டெப்த்து நல்லாயிருக்கும். இந்த 2 ஹீரோஸோட பேர் ஒருத்தருடைய பேர் ஹெட்வின் பெயின், இன்னொருத்தருடைய பேர் சார்லஸ் ரோலன். ஸோ இதில் மொத்தம் முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னா, இவங்க 2 பேரும் கிறிஸ்டல் பேலஸ், ஜெனி த பச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நீக்கோன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கேட் கிங்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, எஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் வில்லின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இதில் சில பூனைகள்லாம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், அவங்களுக்கும் வாய்ஸ் கொடுத்து அவங்களையும் காமெடி பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஹாரர் தன்மை இருந்தாலும், நமக்கு ஹாரர் தன்மை இந்த சீரீஸ் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு மிஸ்ட்ரி, க்ரைம், ஆக்ஷன், த்ரில்லர் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஹாரர் தன்மை ஏன்னா அது 2 கோஸ்ட் தான் டிடெக்டிவ்ஸாக இருக்கான்றப்போ நமக்கு பேய் மேலே ஒரு பயம் அங்கேயே போயிடுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். யாராவது நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தேங்க்யூ.